அண்மை செய்தியை பார்க்கிறோம். குழந்தைகளின் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்ற தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகளின் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்ற தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகளின் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்ற தீர்ப்பை அவர் முன்னதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழங்கியிருந்தார். தற்போது அந்த தீர்ப்பு ரத்தாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழுமையான விவரம். ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு வழக்கு ஒன்றை விசாரித்திருந்தார். சென்னையை அடுத்த அம்பத்தூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது கைபேசியில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்ததாக காவல் நிலையத்தில் புகார் என்பது கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழும் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த இளைஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார். வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சம்பந்தப்பட்ட இளைஞரை நேரில் ஆஜராக சொல்லி விசாரணையை நடத்துகிறார். அப்போது ஆபாச படங்களை தான் பார்த்ததாக அந்த இளைஞர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் இதன் அடுத்து மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு என்பதும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களால் வழங்கப்படுகிறது. ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது என்பது சட்டப்படி குற்றம் அல்ல என்றும் அந்த படங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம் என்ற ஒரு வாதங்களை அவர் தனி நீதிபதி ஏற்றுக்கொண்டதாக தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற படங்களை பார்ப்பது அடிமையாகி இருக்கிறார்கள் இளைஞர்கள் போன்ற கருத்துக்களையும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அத்தகைய குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை பார்த்த இளைஞருக்கான வழக்கை ரத்து செய்தும் அவர் தீர்ப்பு வழங்கியிருந்தார். பெரும் அதிர்ச்சியையும் பல்வேறு தரப்பிலும் ஏற்படுத்தியிருந்த இந்த விவகாரத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சில தரப்பில் மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருந்தது. கடந்த மார்ச் 11ஆம் தேதி அமர்வு நடைபெற்ற போது இது போன்ற ஒரு தீர்ப்பு என்பது மிகவும் கொடுமையானது என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி சொல்லியிருந்தார். இதையடுத்து வழக்கு விசாரிக்கப்பட்டு தற்பொழுது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் தனி நீதிபதியின் அந்த கருத்துக்களும் அவரது தீர்ப்பும் தவறானது என்று சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதிகள் அதனை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக சைல்டு போனோகிராபி என்று பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் சாசனத்திலும் மன்னிக்கவும் சட்ட பிரிவுகளிலும் அவ்வாறுதான் பெயர்தான் இருக்கின்றது. அதை பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையிலும் சைல்டு செக்ஷுவல் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டிவ் அண்ட் அபியூசிவ் மெட்டீரியல் என்று அதனை மாற்ற வேண்டும். இதற்கான ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலும் வழங்கி இருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் அந்த தீர்ப்பு தற்பொழுது தவறு என சுட்டிக்காட்டப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலா அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். அவரது தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, உலகம் முழுவதுமே பயன்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமையும் என்று அமர்வில் இருந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய தனி நீதிபதியின் தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதியால். ஏற்கனவே இது தொடர்பாக அந்த சர்ச்சைக்குரிய தீர்ப்பை எதிர்த்து பல்வேறு மேல்முறையீட்டு வழக்குகள் தொடரப்பட்டதா குறிப்பிட்டீங்க. இப்ப அந்த தீர்ப்பே ரத்து செய்யப்பட்டு உத்தரவு வந்துருச்சு. எனவே அந்த மேல்முறையீட்டு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுருமா நிரஞ்சன்? நிச்சயமாக அது டிஸ்போஸ் ஆஃப் செய்யப்பட்டுவிடும். அதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், போக்சோ சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்ட ஷரத்துகளுக்கான விளக்கங்களை நீதிபதி பர்திவாலா தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதெல்லாம் குற்றம் எதெல்லாம் குற்றம் அல்ல, குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவர் தனது தீர்ப்பில் விளக்கி இருக்கிறார். நிச்சயமா மிக முக்கியமான தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கு.